ஒரு ஜென்சி புரட்சி அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. நடந்த அப்படியே ஆட்சியெல்லாம் கவிழ்ந்து வேற புது ஆட்சியெல்லாம் வந்து என்னெல்லாமோ அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி. காங்கிரஸுக்கு எது நல்லதோ அதுதான் நாங்கள் யோசிப்போம். அப்போதான் காங்கிரஸுக்கு எது நல்லனோ அதுதான் எங்களுக்கு நல்லது. திமுகவா தாவேகவா அப்படி கிடையாது. திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு விஜய் அவர்களும் ஒரு மேடையில் ஏற்றியிருந்தால் தமிழ்நாட்டும் பாண்டிச்சேரியிலும் ஸ்வீப்பு நாடு. அதுக்கப்புறம் கட்சி வளருமா வளராதா? புலியூரில் என்ன நடந்துச்சு கிரவுண்டில் எனக்கு தெரியாது. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி போன முறையை விட இந்த முறை தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்குது அப்படின்ற பட்சத்துல அது என்னவாக இருக்கும்? அங்க என்ன இருக்குன்றீங்க புரியல. இப்போ டீலிமிட்டேஷன் அதனால சரின்றாங்களா? புதிய தலைமுறை டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நீங்கள் எதிர்பார்த்ததான அரசியல் முடிவுகள், தேர்தல் முடிவுகள்? திசை எதிர்பார்த்தது, அளவு எதிர்பார்க்காதது. ஓகே, நீங்க 18% அப்படின்றத சொல்லியிருந்தீங்க. ஆனா டபுள் மடங்கு போயிருக்கே. வெளிப்படையா எவ்வளவு சொல்ல முடியுமோ அப்போ அந்த காலகட்டத்துக்கு சொன்னேன். ஆனா உள்ளுக்குள்ள எங்களுக்கு தெரியும் நான் 25லேருந்து 30 வரைக்கும் வருவோம் அப்படின்னு எங்களுக்கு ரொம்ப தெளிவா இருந்துச்சு. அதுக்கு மேல தாண்டியது ஒரு சர்ப்ரைஸ் தான், அதிர்ச்சி. தாவேகாவுடைய வெற்றியை எப்படி பாக்குறீங்க? திமுக கூட்டணியுடைய தோல்வியை எப்படி பாக்குறீங்க? தாவேகாவோட வெற்றியை முதல்ல அது ஒரு மாபெரும் வெற்றி இன்னும் தான் பார்க்கணும். அது பாராட்டத்தக்க வெற்றி. ஏன்னா அது வெற்றி மட்டும் அல்ல, அதாவது ஒரு தனி கட்சி 2 கூட்டணிக்கு எதிராக கூட்டணி 2 கூட்டணியும் 35 கட்சி கிட்டத்தட்ட சேர்ந்து அவங்க 35 கட்சிக்கு எதிர்த்து தனியாக போட்டியிட்டு மெஜாரிட்டி வரைக்கும் கிட்டத்தட்ட மெஜாரிட்டி கிடைச்சிச்சு. தமிழ்நாட்டு வரலாற்றில் எப்போ நடந்துருது இது? கடைசியாக 60 வருஷ வரலாற்றில் நடந்தது கிடையாது. அதனால இது ரொம்பவே இது மிகவும் ஒரு சிறப்பான ஒரு வெற்றின்னு தான் பார்க்கணும். இது என்ன பாடம் என்ன எல்லாருக்கும், திமுக மட்டும் இல்லை, பாடம் என்ன எல்லாருக்கும் அப்படின்னா அது அதாவது ஒரு புது அரசியல், ஒரு புதுமைக்காக இருந்த ஒரு ஆர்வமும் புத்துணர்ச்சியும் இளைஞர்கள் மத்தியிலும் சரி மற்றவங்க மத்தியிலும் சரி என்ன சொல்கிறாங்க, திருப்பி நமக்கு அந்த அதே அரசியல் கட்டமைப்பு, அதே அரசியல் பேச்சுவார்த்தை, அதே அரசியல் பேச்சு, இதெல்லாம் எங்களுக்கு வேண்டாம். இது எங்களுக்கு ஒரு புதிய அரசியல் மாதிரி வேணும். இது என்னன்னா, நீங்கள் நம்ம மற்ற நாடுகளில் நேபாள், பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜென்சி புரட்சி அப்படின்னு ஒன்று நடந்துச்சு. நடந்த அப்படியே ஆட்சியெல்லாம் கவிழ்ந்து வேற புது ஆட்சியெல்லாம் என்னெல்லாமோ அது கிட்டத்தட்ட அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இந்த முறை நடந்திருக்கு. காங்கிரஸ் பேச்சுவார்த்தை போனதாக நிறைய தலைவர்கள் காங்கிரஸ் தாவேகா கூட போறதுக்கு விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்லாம் செய்திகளை படிக்க முடிஞ்சது. நீங்களும் நேரடியாக போய் பார்த்தேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தீங்க. எந்த இடத்துல அந்த கூட்டணி கை கூடல? இப்போ அதை பற்றி பேச்சு என்னங்க பிரயோஜனம்? அதை பற்றி நடந்துச்சு. எந்த இடத்துலன்னா நாங்கள் ஒரு பெரிய கட்சி, நாங்கள் ஒரு தேசிய கட்சி. ஸோ எல்லாரும் அவங்க கருத்தை சொல்லலாம், மாற்று கருத்து இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் எப்படி முடிவெடுக்கணும்னா அதுக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. எப்படி முடிவெடுக்கணும் அப்படின்றது எங்களுக்குன்னு எங்கள் கட்சிக்குள்ளே ஒரு இது இருக்குது, ஒரு ப்ராசஸ் இருக்குது எப்படி எடுப்போன்னு. அந்த அடிப்படையில் எங்கள் கட்சி தலைமை எடுத்த முடிவு அதே கூட்டணியுடன். ஏன்னா நாங்கள் தேசிய கட்சினால பாராளுமன்றத்தில் தேவைப்படலாம், இன்னும் நிறைய கட்டாயங்கள், மற்ற கட்டாயங்கள், நிபந்தனைகள்லாம் இருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு முடிவு எடுத்தாங்க. ஸோ இது இப்போ ஒரு பாயிண்ட்ல எங்கே போய் முடிஞ்சிச்சு, எங்கே ஸ்டக் ஆயிடுச்சு அப்படின்றதெல்லாம் நான் கேள்வி இல்லை. இது ஒரு பெரிய கட்சி. நாங்கள் ஆதரவு தெரிவிக்கிற நிலைப்பாட்டில் காங்கிரஸ் இருப்பதாக காலையில் செய்திகள்லாம் பார்க்க முடிஞ்சது தாவேகாவுக்கு. அது என்ன செய்தின்னு எனக்கு தெரியாது நீங்கள் சொல்கிறது. இல்லை, காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னு கிருஷ்ணோடங்கர் தெரிவிச்சிருந்தார். அதாவது இது ஒன்றும் புதுசு கிடையாது. எப்பவுமே ஒன்று பாருங்கள், நீங்கள் கூட்டணினா நீங்கள் மற்ற கட்சிகள் மூலமாக பார்க்கக்கூடாது. இதெல்லாம் இது நாங்கள்லாம் காங்கிரஸ்காரங்க. எங்களோட நோக்கம் என்ன? காங்கிரஸை பலப்படுத்தணும். காங்கிரஸுக்கு எது நல்லதோ அதுதான் நாங்கள் யோசிப்போம். அப்போ தான் காங்கிரஸுக்கு எது நல்லனோ அதுதான் எங்களுக்கு நல்லது.
ஸோ ஆகையால் இது வந்து திமுகவா தாவேக்கவா அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு ஏதாவது ஒரு இதில் ஒரு கூட்டணியில இருந்து ஆட்சியில் இருந்து கட்சியை வளர்க்க முடிஞ்சா அது காங்கிரஸுக்கு பலன், காங்கிரஸுக்கு நலன் தான் அது. ஸோ நிச்சயமாக தொண்டர்கள் அதை விரும்புவார்கள். ம். இல்ல இது எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி. தாவேக்காவோட போனா அதிகமான தொகுதிகளில் போட்டியிட்டு இருக்க முடியும், கட்சியை பலப்படுத்தி இருக்க முடியும் அப்படின்றது உங்களை போன்றவர்கள் பார்வையாக இருக்கிறது. ஆனா இப்போ அவங்க ஓட் முடிஞ்சு கவுண்டிங் முடிஞ்சு 108 தொகுதிகளை வெற்றி பெற்றிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு தொகுதியிலையுமே வேட்பாளருக்காக போட்ட வாக்குகளாக தெரியல. விஜய் முகத்துக்காகவும் விசில் சின்னத்துக்காகவும் போட்ட வாக்குகளாகத்தான் இருக்கு. யாரும் எதிர்பாராத ஒரு வெற்றியாக இருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்களும் கூட்டணியில சேர்ந்து அதிகமான தொகுதியில வென்றிருந்தாலும் அது காங்கிரஸ்க்கு கிடைச்ச ஓட்டா பார்க்கப்படுமா, விஜய்க்கும் விசிலுக்கும் கிடைச்ச ஓட்டா பார்க்கப்படுமா? ஒரு சாப்பாடு நல்லா இருக்கு அப்படின்னா அது அந்த அந்த போட்ட அந்த காரம் மசாலானால நல்லா இருக்குதா, இல்லை அந்த போட்ட அந்த மீன்னால நல்லா இருக்குதா, இல்லை அது இவ்வளோ இவ்வளோ நேரம் இந்த சட்டியில் செஞ்சோமே அதனால நல்லா இருக்குதான்னு கேட்குற மாதிரி இருக்குது. என்னங்க இது, மீன் குழம்பு நல்லா இருக்குது, அது எப்படி சமைச்சா என்ன? ஸோ இது வந்து உள்ள சேர்ந்து அது வந்து விஜய்க்காக வந்த ஓட்டா, இல்லை ராகுல் காந்திக்காக வந்த ஓட்டா, இவருக்காக இதெல்லாம் கட்சி பலன் அடைந்திருக்கும், அதிக எம்எல்ஏஸ் இருந்திருக்கலாம். நான் திருப்பி திருப்பி சொல்றது அதுதான். திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு விஜய் அவர்களையும் ஒரு மேடையில் ஏற்றியிருந்தால் தமிழ்நாட்டும் பாண்டிச்சேரியிலையும் ஸ்வீப்புனாங்க. அதுக்கப்புறம் கட்சி வளருமா வளராதா? 50-60 ஆண்டு காலத்தில் இவ்வளோ இது நடக்கலையே. அவ்வளோதான், அதுதான் நாங்கள் பார்த்தோம். மேடை ஏத்துறதுனால கேள்வி. ராகுல் காந்தி தமிழகத்துக்கு வந்தார், முதலமைச்சர் கூட மேடை ஏறவே இல்லை. சிலர் சொல்றாங்க ராகுல் காந்தியும் முதலமைச்சரும் ஒன்றாக மேடை ஏறி இருந்தாங்க, அவங்க ஒற்றுமையை மேலும் பலப்படுத்தி நாங்க ஒற்றுமையா இருக்கோம் அப்படின்னு இன்னும் வெளிப்படையா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தோல்வி இருந்திருக்காது அப்படின்னு. நான் தான் திருப்பி அது இதெல்லாம் இது பண்ணியிருந்தால் அப்படிதான், அதுக்கெல்லாம் பதிலே கிடையாது. நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும், 4 மாநிலத்தில் 5 மாநிலத்தில் தேர்தல் ஒரே டைம். நாங்கள் தேசிய கட்சி. காங்கிரஸ் கட்சி அஸ்ஸாமில் கிட்டத்தட்ட 70-75 தொகுதியிலையும், பெங்காலில் கிட்டத்தட்ட 290 தொகுதியிலையும், கேரளாவில் 70 தொகுதியிலையும் போட்டிட்டு இருக்கிறோம். எங்கள் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் 28 தொகுதி. எங்கே அதிகம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார், எங்கே அதிகம் போவார்? அங்கே தானே போகணும். எங்கே அதிகமாக போட்டிடுறோமோ அங்கே போயிருச்சு. இங்கே 2 நாள் வந்தார், 2 நாள் வந்து இது பிரச்சாரம் செஞ்சார். அந்த ஷெட்யூல் மேட்ச் ஆகாமல் போயிருக்கலாம். அது எனக்கு தெரியாது, அந்த ஷெட்யூலிங் அது யார் பண்ணாங்க அதுன்னு அது எனக்கு தெரியாது. எதிர்வாதமாக ஒன்று வைப்பாங்கல்ல, பாஜகவும் அதே மாநிலங்களில் தான் தேர்தலை சந்திக்கிறாங்க, பாஜக தலைவர்களுக்கும் அந்தந்த மாநிலங்களில் பரப்புரை இருக்கிறது. இதையும் தாண்டி அவங்க தமிழ்நாட்டிலையும் வந்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட மேடையையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. ராகுல் காந்தி அது விருப்பம் இல்லாம தவிர்த்துட்டார் அப்படின்னு தானே பார்க்கப்படுது. அதனால இல்லையே, திரு மல்லிகார்ஜுன கர்கே இருந்தார் போல இருக்குல்ல, அவரும் இருந்தார்ல, அவரு ஒரு ஒரு மீட்டிங்கில் கலந்து கொண்டாரு. அவரும் எங்கள் கட்சி தலைவர் தானே. பாஜகன்றீங்க, நீங்கள் பாஜகலையும் 2 பேர், நரேந்திர மோடி, அமித்ஷா, அவங்க வேற வேற பிரச்சாரத்துக்கு வந்திருக்கலாம். அந்த மாதிரி நாங்களும் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் திரு ராகுல் காந்தி அவர்களும் பிரச்சாரத்துக்கு வந்தார். காங்கிரஸ் தாவேக்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கும் பட்சத்துல நாடாளுமன்றத்துல பாஜகவை இன்னும் அடுத்த ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு வலிமையாக எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு. அப்போ திமுகவோட உதவி தேவைப்படும்ல. என்ன நாடாளுமன்றத்துல என்ன உதவி தேவைப்படணும்? இல்ல ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வராங்க, எதிர்கட்சிகள் எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா திமுகவும் சேர்ந்து எதிர்க்கும். அப்போ திமுக எம்பிக்களோட உதவியும் காங்கிரஸ் கட்சிக்கு தேவைப்படாதா அப்படின்னு. காங்கிரஸ் இங்க தாவேக்காக தமிழ்நாட்டுல ஆதரவு கொடுக்கறதுனால சடனா இப்ப டீலிமிட்டேஷன் சரியாமா தமிழ்நாட்டுக்கு? திமுகவுடைய தோல்விக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயங்களாக என்ன பார்க்க? திமுக பத்தி நான் எதுக்குங்க கூட்டணியில இருக்கீங்க இல்லையா, அது வேற கட்சி. கூட்டணியில இருந்தா என்னப்பா, அதுக்கு வேற கட்சி. நான் காங்கிரஸ் கட்சியை பத்தி தான் நான் பேசுவேன். ஓகே. விஜய் ஆரம்பத்துல பல இடங்களில் சில இடங்களை சொல்லியிருக்கலாம் காங்கிரஸ்காரங்களும் நமக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு உதாரணமாக நான் கிள்ளியூர் தொகுதி எடுத்துக்கிறேன். கிள்ளியூர் தொகுதியில இதுவரை திராவிட கட்சிகளே வெற்றி பெற்றது கிடையாது கன்னியாகுமரியில. அப்படி இருக்கும்போது இந்த முறையும் காங்கிரஸ் வெற்றி பெறுகிறது அப்படின்னாலும் தாவேகா 2ஆம் இடத்துல இருக்கிறது. ஆனா கடந்த முறை 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல பெற்ற வெற்றி அப்படின்றது இந்த முறை சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துலதான் வெற்றி அப்படின்றது காங்கிரஸ் கட்சிக்கு. இந்த முறை சில ஆயிரம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி அப்படிங்கும்போது இப்போ விஜய் வந்து சரியாதான் சொல்லியிருக்காரா காங்கிரஸ் தொண்டர்கள் வந்து நம்ம பக்கம் வந்துட்டாங்க அப்படின்றது? கிளியூர்ல என்ன நடந்துச்சு கிரவுண்ட்ல எனக்கு தெரியாது. மொத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணி போன முறையை விட இந்த முறை எல்லா தொகுதிகளிலும்
வாக்கு கம்மியாக தான். ஸோ அது வந்து இது உண்மையான காங்கிரஸா போலி காங்கிரஸா அதுக்குள்ளெல்லாம் போக முடியாது. போன முறைக்கும் இதுக்கும் எங்க இது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நாங்கள் 28 தொகுதியில் நின்று 5 தான் ஜெயிச்சிருக்கோம். மாநில தலைவர் 30,000 ஓட்டில் தோத்துருக்காரு. அப்போது எல்லா தொகுதிகளிலும் இது பாதிக்கப்பட்டிருக்கு தானே. ஸோ இது மக்கள் தீர்ப்பை நாங்கள் மதிக்க வேண்டும். மக்கள் வந்து எங்களுக்கு மாற்றம் வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்ப்பை அளித்திருக்காங்க. அவ்வளவுதான் காரணம். விரிவான பார்வை முன் வச்சுங்க. நன்றி.